ஒரு உடன்படிக்கையின் காரியத்துல இருக்கிறது. உடன்படிக்கை அந்த ஒண்ணுக்குள்ள அந்த வெளிப்பாடு அந்த சத்தியத்துக்குள் வந்தாலே அந்த உடன்படிக்கை உங்களுக்காக எனக்காக என்ன செய்யும்? வேலை செய்யும். இப்ப நான் சொன்னேன், ஒரு மேரேஜ்ல அந்த ஹஸ்பண்டுக்கு இருக்கிறது எல்லாம் அவனுடைய மனைவிக்கு வருகிறது. அது ஒண்ணுதான் அந்த மேரேஜினுடைய உடன்படிக்கை. அந்த அம்மா எதுவும் அதற்காக எதுவும் செய்யல, ஆனா எல்லாம் அவனுடைய ஆஸ்தி, அவனுடைய எல்லாத்திற்கும் அவர்கள் சொந்தக்காரா இருக்காங்க. எதுலன்னா அந்த மேரேஜ் கவர்னன்ட். அப்படிதான் தேவன் சொல்லியிருக்கிறார், உங்கள் முற்பிதாக்கள் ஆணையிட்டு கொடுத்த தம்முடைய உடன்படிக்கையை உறுதிப்படுத்துங்கள். அப்போ ஐஸ்வர்யம் என்பது ஒரு உடன்படிக்கை. அதான் இன்னைக்கு மெயின் டீச்சிங் என்னன்னா, ஐஸ்வர்யம் என்பது ஒரு உடன்படிக்கை. அப்போ வெல்த் இஸ் a covenant matter. இந்த வெல்த்துக்கு ஏதாவது நான் செய்யணுமா? நீங்களும் நானும் ஒன்றும் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. இதெல்லாம் புரிஞ்சுக்கிதான் ஃபர்ஸ்ட் பேசிக். இந்த வெல்த் நான் பெறுவதற்கு நான் ஏதோ காரியங்கள் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. அதனால்தான் நம்ம ஆபிரகாம் முற்பிதா யாரு? யார் நம்முடைய முற்பிதா? ஆபிரகாம். அப்ப ஆபிரகாம் அவனுக்கு வெல்த் ஆர்டர் கொடுத்தார். வெல்த் என்னன்னா உங்களுக்கு இருக்கிற ஆஸ்தி, ஐஸ்வர்யம், செல்வம், பொருளாதாரம் தான் ஐஸ்வர்யம். இது காணப்படுகிறது. வெல்த் என்னப்பா? காணப்படுகிறது இல்லையா? அது சொன்னா உன்னுடைய வெல்த், உன்னுடைய ரிச் எதை காட்டணுமா? நீ போடுற உன் மேல இருக்கிற ட்ரெஸ், நீ போடுற அந்த பொருள், அதுதான் உன்னை யாரா காட்டும்? ரிச்சஸ் இல்லைங்களா? அப்போ இந்த வெல்த் எதுன்னா, இதை நீங்க வெல்த் வரும்போது நீங்க இதை மறைக்க முடியாது. ஆசீர்வாதம் என்பது அது காணப்படாது. ஆனா கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யம் பார்க்கக்கூடியது. உங்களிடத்தில் இருக்கிற பணம், பொருள், ஆஸ்தி, வீடு, காரு, பங்களா, நகை, இது எல்லாம் உபரிச்சுக்கோ, பக்கத்தில் உபரிச்சு, இதெல்லாம் காணக்கூடிய ரீதியில் இருக்கு. அப்ப ஐஸ்வர்யம் ஆபிரகாம் அவனுக்கு ஆண்டவர் கொடுத்த அந்த கவர்னன்ட்டுடைய வெல்த் பைபிள்ல மென்ஷன் பண்ணிருக்கான். சும்மா பேருக்காக, சும்மா இடத்தை நிற்பதற்காக. நான் அந்த வசனத்தெல்லாம் காண்பித்தேன். ஆபிரகாமுக்கு எதெல்லாம் இருந்தது? வெல்த். ஆடு, மாடு, வெள்ளி, பொண்ணு, வேலைக்காரர்கள், வேலைக்காரியர்கள். எவ்வளவு வேலைக்காரர்கள் தெரியுங்களா? ஆபிரகாமுக்கு 318 பேர் வேலைக்காரர்கள். அந்த வேலைக்காரர்கள் ஃபேமிலி, குடும்பம் எல்லாம் இருக்கு. அப்ப சொல்றாங்க, அவனுக்கு வேலைக்காரர் ஒரு 2000 பேர் வீட்டுல வேலை செஞ்சான். நம்ம வீட்டுல ஒரு வேலைக்காரர் இருந்தாவே பெரிய நமக்கு பெருமை. நமக்கு யாரா இருக்கிறாங்க? வேலைக்காரர். ஆனா விசுவாசி தான் வீட்டு வேலைக்கு போயிருக்கிறான். ஏன்னா இந்த வெல்த் கவர்னன்ட் பத்தி தெரியல. அதுக்கே ரொம்ப கிரேட் அவங்களுக்கெல்லாம். ஆபிரகாமுக்கு ஆண்டவர் இவ்வளவு வெல்த் கொடுத்தான். ஆபிரகாம் ஏதாவது செஞ்சால் பயந்து இருக்கான், எதுவுமே செய்ய. அப்ப எப்படி அவனுக்கு அவ்வளவு ஆஸ்தி, ஐஸ்வர்யம்? அவன் சீமானா இருந்தான். வேலைக்காரர் சொல்றான், என் எஜமானை கர்த்தர் மிகவும் ஆசீர்வதித்து, அவன் சீமானா இருக்கிறான். கர்த்தர் அவருக்கு ஆடு, மாடு, வெள்ளியும், பொண்ணும், வேலைக்காரரும், ஒட்டகளும், கழுதுகளும், இதெல்லாம் அன்னைக்கு இருந்த வெல்த். இன்னைக்கு உங்க வெல்த் என்ன தெரியுங்களா? நீங்க இருக்கிற வீடு, உங்க காரு, உங்களுடைய பொருள், உங்களுடைய பணம். அப்போ இதெல்லாம் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். இதான் ஹைலைட். யார் கொடுத்தது? இங்க வந்தீங்கன்னா நீங்க யாபலன்,
என்னுடைய அது சொல்ல மாட்டேன். நிறைய விசுவாசி என்ன சொல்றாங்கன்னா இது என்னுடைய உழைப்பு, என்னுடைய சாமர்த்தியம் தான். அங்க போயிட்டீங்கன்னா நீங்க ஃபெயிலியர். ஆனா நீங்க உங்க வாழ்க்கை நல்லா வாழலாம், ஆனா கர்த்தருடைய பார்வையில நீங்க ஃபெயிலியர். இவ்வளவு இருந்தும் இது கர்த்தர் கொடுத்திருக்கிறார் என்று அவன் வேலைக்காரன் புரிந்திருக்கிறான். இப்ப எதுல பேசிட்டான்னு இவ்வளவு வெறுத்து இவ்வளவு சீமானா இருக்கிறான்னா கடவுள் அவரோடு கூட ஆபிரகாமோடு கூட பண்ண உடன்படிக்கை. இந்த உடன்படிக்கை பேர் என்ன? ஐஸ்வர்யத்தின் உடன்படிக்கை. அப்ப நான் ஐஸ்வர்யம் பெறணும்னா நான் ஒன்றும் செய்ய வேண்டியதில்லை, ஆனா இந்த ஐஸ்வர்யத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று தேவன் என்னுடைய முற்பிதாக்கு என்ன செய்திருக்கிறார்? கவனம் பண்ணியிருக்கார். உங்க தாத்தாவுடைய சொத்து அவன் பிள்ளைகளுக்கு பேர பிள்ளைகளுக்கு எல்லாம் லீகலாவே வரும். உங்க தாத்தா சொத்து தான் உங்களுக்கு வருமா? கண்டிப்பா வரும். எவ்வளவு வருஷம் ஆனாலும் அந்த சொத்து அந்த பேர பிள்ளைகளுக்கு கண்டிப்பா வரும். ஏன்னா அதான் லீகல் ரைட்ஸ். இப்ப எனக்கு உள்ளதெல்லாம் லீகலாக யாருக்கு போகணும்? என் பிள்ளைகளுக்கு தான் போகும் இல்லைங்களா? உங்க ரைட்ஸ் உங்களுடைய எல்லாமே யாருக்கு போகணும்? உங்க பிள்ளைகளுக்கு. ஏன்னா உங்க பிள்ளை உங்களுக்கு பிறந்தனாலே அவனுக்கு எல்லாம் போகும். அதுக்காக அவன் ஏதாவது பண்ணானா? ஒண்ணுமே பண்ண. இப்போ நம்ம சொத்தெல்லாம் பிள்ளைங்களுக்கு போகுது. சொத்து தான் பாஸ்டீங்களா? சொத்து வருவதுக்கு தான் பேசிக் கொண்டிருக்கிறோம். ஆமென். ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம் ஆபிரகாம் இருந்தது போல கர்த்தர் அவனுக்கு ஆடு மாடுகளையும் வெள்ளிய பொன்னும் வேலைக்காரர்கள் ஒட்டகங்களை கழுதைகளும் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். கர்த்தர் நமக்கு தருவார். ஆமென். கர்த்தர் நமக்கு தருவார். எப்படி கொடுப்பார்னா ஏற்கனவே கொடுத்திருக்கிறார், ஏற்கனவே கவனம் பண்ணியிருக்கிறார், ஏற்கனவே எல்லாம் செய்து முடித்திருக்கிறார். இவ பாருங்க, இதுக்கு அப்புறம் அவனுடைய பிள்ளை யாரு? ஈசா. ஈசாக்கு ஸ்டோரி பாருங்க. இப்ப அப்படியே கண்டினியூ ஆகுது. இது எதோட பேஸ்ட் ஒர்க் பண்ணுதுன்னா கவனன்ட். அதான் இன்னைக்கு சப்ஜெக்ட். அப்போ நீங்க போய் நான் உழைச்சி நான் முன்னுக்கு வர போறேன், வேலை செய்யுங்க. ஆனா கர்த்தர் என்னை ஆசீர்வதிப்பார். எங்க வந்து நிக்கணும்? கர்த்தர் என்னை. அப்ப கர்த்தர் அங்கதான் நிக்கணும். நிறைய விசுவாசிங்க கொஞ்சம் வந்த பிறகு கீழே போயிட்டாங்க. ஏன்னா அது வந்த பிறகு கர்த்தர் நம்ம மறந்துடுறாங்க. நான் 21 இயர்ஸ் மினிஸ்ட்ரி இருக்கேன், நிறைய விசுவாசிகளை பார்த்துருக்கேன். கீழே இருந்து கொஞ்சம் மேல வந்த உடனே அங்க கர்த்தர் இல்லாம போயிடுறாங்க. அதனால மறுபடியும் கீழே போய் நிறைய விசுவாசிகளை பார்த்துருக்கேன். ஆனால் தான் விசுவாசிகள் ஃபெயிலியர். ஆனா இது கர்த்தர் கொடுத்தா அங்க நிக்கணும். நீங்க யார் கொடுத்தது? இப்போ அவனுடைய பிள்ளை ஈசாக்கு இதே மாதிரி தான். நீங்க 26 கண்டினியூ. இது 26 சாப்டர் வெர்ஸ் 1 ஆதியாகமம் ஜெனிசிஸ் 26:1. ஆபிரகாமின் நாட்களில் உண்டான பஞ்சத்தை அல்லாமல் பின்னும் ஒரு பஞ்சம் தேசத்தில் உண்டாயிற்று. ஆபிரகாம் எங்க செழிச்சான்? எங்க ஐஸ்வர்யனானா? பஞ்ச காலத்தில். பஞ்சத்துல எகிப்துக்கு போறான். வெளியே வரும்போது ஆஸ்தி ஐஸ்வர்யம் உடைய சீமானா வந்தான். அவன் என்ன செஞ்சான் ஐயா? சொல்லுங்க. ஒண்ணு செய்யல. ஆட்டோமேட்டிக்கா வந்தது அவனுக்கு ஆஸ்தி ஐஸ்வர்யம் எல்லாமே வந்தது. ஏன்னா கர்த்தருடைய கவனம் அவனுக்கு அவன் மேல வேலை செய்யும். இப்ப அது அங்கே நிக்கல. இதான் நீங்க உங்களுக்கு இப்ப இந்த செகண்ட் செக்ஷன் இப்ப ஆபிரகாம் பண்ணாரு. அந்த உடன்படிக்கை அந்த வெல்த் கவனம் அவனோட ஸ்டாப் ஆகல. இப்ப அடுத்தது அவன் பிள்ளைக்கு வருகிறது. இப்ப ஆபிரகாம் நாட்டுக்கு உண்டான பஞ்சத்தை அல்லாமல் பின்ன ஒரு பஞ்சம். இப்ப ஈசாக்கு காலத்துல கூட என்னதான் பைபிள் மென்ஷன் பண்ணிக்குது. இப்ப ஈசாக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க இந்த சாப்டர்ல. இப்ப இன்ட்ரோடியூஸ் பண்ண உடனே முதல்ல எங்க ஆரம்பிக்குது பைபிள்? பஞ்சம். சொல்லுங்க. பஞ்சம், கொடிய பஞ்சம். அப்ப பஞ்சத்துல அப்ப ஈசாக்கு பெலிஸ்தருக்கு ராஜாவாகிய அபிமெலேக்கினிடத்தில் கேராருக்கு போனான். கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி, நீ எகிப்துக்கு போகாமல் நான் உனக்கு சொல்லும் தேசத்திலே குடியிரு.
ஈசாக்கு கடவுளா சொல்றாருன்னா, இப்ப ஆபிரகாம் பஞ்சக்காலத்துல எங்க போயிட்டான்? கொஞ்சம் கவனமா கேட்கணும். இது பிரசங்கம் இல்ல, இட்ஸ் அனாயிண்டிங். ஆமென். அப்ப நீங்க பெற்றுக்கொள்ள ஸ்பிரிட்ல இருந்து ரிசீவ் பண்ணுங்க. இப்போ பஞ்சக்காலம் போது ஆபிரகாம் எங்க போனான்னா எகிப்துக்கு போயிட்டான். ஆனா பைபிள் சொல்லுது எகிப்து விட்டு வெளியே வரும்போது அவன் ஆசித்து விட சீமானா. இப்போ ஆபிரகாம் ஈசாக்கு காலத்துல பஞ்சம் இருக்கும் போது நீ எங்க போகாத இங்கே சொல்ற. இது பிச்சைக்குள் வேற மாதிரி. பஞ்ச காலத்துல அவன் எங்க போயிட்டான்னா எகிப்துக்கு போயிட்டான் ஆபிரகாம். இவ பஞ்சம் இருக்குது, ஆனா கர்த்தர் தரிசன ஈசாக்கு சொல்றாரு நீ எங்கேயும் போகாத. இப்போ அவர் என்ன சொல்றாரு, நான் உனக்கு சொல்லும் தேசத்துல குடியிரு. ஈசாக்கு இப்போ அவர் கர்த்தர் சொல்லுகிறதுல மாத்திரம் நில்லுன்னு சொல்லுகிறார். ஆபிரகாமுக்கு ஒருவேளை எகிப்துல போனதுனால ராஜா கொடுத்தனால ஐஸ்வர்யம் மாறினான். ஒருவேளை பிக்சர் அப்படி ஜனம் சொல்லியிருக்கான். இப்போ ஆபிரகாமை பார்த்து ஜனம் என்ன சொன்னாங்க, ஒருவேளை கூட சொல்லிருப்பாங்க, அந்த ராஜா தான் கொடுத்தார், இன்னொரு ராஜாவும் கொடுத்தார். ஆனா ஈசாக்கு வரும்போது ஈசாக்குடைய வாழ்க்கையில கர்த்தரே சொல்லிருக்கிறாரு, இந்த பஞ்சத்துல நான் உன்னை ஐஸ்வர்யனா மாத்த போறேன். இப்போ நீ என்ன செய்ய, நான் சொல்றத மாத்திரம் செய். கர்த்தர் இதுதான் நம்மளுக்கு எதிர்பார்ப்பார், வேற எதுவும் கிடையாது. அவர் சொல்லும்படி நடக்கும். ஈசாக்கு என்ன சொல்லுகிறார்னா, நான் உனக்கு சொல்லும் தேசத்துல இரு. கர்த்தர் என்ன சொல்றாரோ அதை மாத்திரம் செய். அப்ப செய்யும் போது அஞ்சாம் வசனம், நான் உன் சந்ததியை வானத்தின் நட்சத்திரங்களைப் போல பெருக பண்ணி உன் சந்ததிக்கு இந்த தேசங்கள் யாவையும் தருவேன். உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். கர்த்தர் சொல்ற வார்த்தைக்கு, அவர் சொல்ற வார்த்தைக்கு மாத்திரம் நம்ம கீழ்ப்படிந்திருந்தால், இப்ப கர்த்தருடைய வார்த்தைக்கு மேல எந்த ஒரு சக்தியும் கிடையாது. இப்ப ஏன் நம்ம நிறைய பேர் ஃபெயில் ஆயிட்டு இருக்கோம்னா, இப்ப இந்த வார்த்தைக்கு நாம இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும். ஈசாக்கு என்ன சொல்றாரு, நான் சொல்ற வார்த்தைக்கு சொல்றாரு, உன் தேசத்துக்குள்ள பூமியில சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும். இப்போ ஈசாக்கு கர்த்தருடைய வார்த்தை மாத்திரம் எம்பசைஸ் பண்ண, நான் சொல்றத மாத்திரம் செய். பஞ்சம் இருக்குது, தேசத்துல கொடிய பஞ்சம் இருக்குது. ஆனா இப்ப கர்த்தர் ஈசாக்கு என்ன சொல்றாருன்னா, ஸ்டாண்ட் இன் மை வேர்ட். ஆமென். நான் உனக்கு சொல்லுகிறத மாத்திரம் செய். அப்போ ஈசாக்கு தன்னை ரெடி ஆகிறார். கர்த்தர் என்ன சொல்றாருன்னா, இப்ப தேசத்துல பஞ்சம், நீங்க அப்படியே வந்தீங்கன்னா 12 verses 12, ஈசாக்கு அந்த தேசத்துல விதை விதைத்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலன் அடைந்தான். பாருங்க, இப்ப கர்த்தர் என்ன சொல்றாருன்னா, பஞ்ச காலத்துல அவனுக்கு ஒன்று சொல்லி விடுகிறாருன்னா, நீ விதை. இப்போ பஞ்ச காலத்துல, கொடிய பஞ்ச காலத்துல எதுவுமே கிடையாது. இப்ப விதைச்சா வேஸ்ட், ஒன்னும் பலன் வராது. அதனால அந்த தேசத்துல பஞ்சம் வந்து தேசத்தின் ஜனங்கள்லாம் வேற எங்க போறாங்க, யாரும் விதைக்காம இருக்கிறாங்க. ஆனா கர்த்தருடைய வார்த்தை ஈசாக்கு மாத்திரம் தான் வருதுன்னா, நீ இந்த தேசத்துல இருந்து நான் சொல்லுகிறத மாத்திரம் செய்யினா. கர்த்தர் சொன்னாரு அவனுக்கு, நீ என்ன செய்யணும், விதைக்கணும். ஜெனரலா பார்த்தா விதைத்தால் ஒண்ணும் வராது. ஏன்? அங்க பஞ்சம், தண்ணி இல்ல, எதுவுமே இல்ல. கொடிய பஞ்சத்துல எந்த முட்டாலும் விதைக்க மாட்டான். இப்ப அவன் விதைக்கும் போது ஜனங்கள் என்ன சொல்லியிருப்பாங்க, அவனை கிரிட்டிசைஸ் பண்ணிருப்பான்.
நீ போய் இந்த பஞ்சத்துல விதைக்கிறப்பா, விதைக்க கூடாது. ஆனால் ஈசாக்கு அந்த தேசத்துல விதைத்தான். கர்த்தர் சொன்னத ஈசாக்கு அப்படியே செய்தான். அதான் பைபிள் சொல்லுது, கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார் அந்த வருஷம். ஏன் அந்த வருஷம் பைபிள் சொல்லுனா, அந்த வருஷம் தான் அந்த தேசத்துல வெறும் பஞ்சம் இல்ல, கொடிய பஞ்சம். பஞ்சம் வேற, கொடிய பஞ்சம் வேற. கொடிய பஞ்சம்னா சாப்பாட்டுக்கு வழி இல்லை. சாப்பாட்டுக்கு வழின்னா எவன் போய் விதைப்பான் இல்லைங்களா? ஆனா கர்த்தருடைய வார்த்தையின்படி ஈசாக்கு செய்தபடினால் கர்த்தரின் ஆசீர்வாதம் அந்த வருஷத்துல இப்ப அவனுக்கு எவ்வளவு மடங்கா சொல்லுங்க எல்லாரும் ஜோரா, 100 மடங்கு. இப்போ 100 மடங்கு வந்தது. எப்படி 100 மடங்கு வந்தது? அவன் விதைத்ததுனால அல்ல, அந்த விதைப்பதற்கு முன்னாடி கர்த்தர் சொன்ன வார்த்தை கேட்கில் படித்தான். கர்த்தர் சொன்னாரு. இப்ப கர்த்தர் என்ன சொல்றாருன்னா, இந்த கொடிய பஞ்சத்துல நீ விதை. நமக்கு இருந்தாதான் விதைக்க முடியும், இல்லாத போது விதைக்கவே, ஏன்னா இருக்கிறதா போயிடும். அதான் நம்முடைய மென்டாலிட்டி. ஆனா கர்த்தர் ஈசாக்கு சொல்றாரு, பஞ்சம் இருக்குது, கொடிய பஞ்சம் இருக்குது. ஆனா கர்த்தருடைய வார்த்தையின்படி என்ன செய்ய, நீ விதை. பஞ்சத்துல விதை. அப்போ அந்த விதைனால் வந்ததில்ல, கர்த்தர் அவனுக்கு சொன்ன வார்த்தைக்கு அவன் கீழ்ப்படிந்து அவன் சாத்தியம் இல்லாததை, நடக்க முடியாததை, யாரும் செய்ய முடியாததை செஞ்சான். ஆனா எல்லாரும் செய்யற மாதிரி நாம் செய்யாம நீங்க என்ன செய்யணும்னா கர்த்தருடைய வார்த்தைப்படி செய்யணும். ஆமென். எதன்படி? கர்த்தருடைய வார்த்தைப்படி. நான் அது பைபிளை ஃபுல்லா எடுத்திருக்கேன். அக்கார்டிங் டு காட்ஸ் வேர்ட். எதன்படி? கர்த்தரின் பைபிளை நீங்க படிக்கும் போது வார்த்தையின்படி இல்லைங்களா? நான் அது நிறைய ரீசன் பண்ண, நிறைய எடுத்திருக்கிறேன். எல்லா ஸ்டோரியும் எதன்படினா கர்த்தரின் ஈசாக்கு 100 மடங்கு எப்படி வந்தது? வார்த்தையின்படி. விதைத்ததுனால வரல, ஆனா விதைக்கு முன்னாடி கர்த்தர் சொன்ன வார்த்தைக்கு அவன் கீழ்ப்படிந்தான். இப்ப கர்த்தருடைய வார்த்தை என்ன வருது? பஞ்சம், கொடிய பஞ்சம், சாப்பாட்டுக்கு வழி இல்லை, பிழைப்பதற்கு வழி இல்லை. ஆனா கர்த்தருடைய வார்த்தை என்னப்பா சொல்ல விதைக்க சொன்னா நாம அதை செய்ய முடியாது. ஆனா ஈசாக்கு விதைத்தான். அடுத்த வசனம், அவன் ஐஸ்வர்யவானாகி, பாருங்க எங்க வந்துட்டான். அந்த விதைத்தினால் ஐஸ்வர்யனாகி வர விருத்தி அடைந்து மகா பெரியவனானான். ஆபிரகாமோட ஒரு லெவல்ல மேல வரார். யாரு? ஈசாக்கு. அந்த வருஷத்துல 100 மடங்கு அறுவடை அடைந்தான். பஞ்சத்துல நாம் விதைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஆனா வார்த்தையின்படி விதைத்தான் 100 மடங்கு. 100 மடங்கு கூட நிக்கல. பைபிள் நல்ல அருமையான வசனம். அவன் ஐஸ்வரனாகி வர அடுத்தது ஃபர்ஸ்ட் ஐஸ்வர்யமா, அப்புறம் இதெல்லாம் நல்லா உள்ள போகணும் உங்களுக்கு. இந்த வசனத்தை எழுதி வைங்க. அவன் ஐஸ்வரனாகி வர அப்ப ஐஸ்வர்யம் என்பது அடுத்த ஸ்டேஜ் கொண்டு வரும். விருத்தி வர மூணாவது ஸ்டேஜ் தான் ஐஸ்வர்யம். சொல்லுங்க எல்லாரும், மகா பிரபுவான. சொல்லுங்க, மகா பிரபு. ஆமென். பாருங்க, இந்த ஆபிரகாமோட இவன் இன்னும் சூப்பரா வரான். மகா பெரியவனா. அந்த தேசத்துல
எல்லாரும் பார்த்தவன பயப்படுறாங்க. 16 verse சில வசனங்கள் காட்டுறீங்க. அபிமெலேக் ஈசாக்கை நோக்கி நீர் எங்களை விட்டு போய்விடு. ராஜா சொல்றான். ராஜா ஈசாக்கை பார்த்து சொல்றான், அந்த தேசத்து ராஜா, நீர் எங்களை விட்டு போய்விடும், எங்களை பார்க்கிறோம் மிகவும் பலத்தவனா. பார்த்தீங்களா? இதுதான் கடவுளுடைய கவனம். இப்ப ஆபிரகாமோடு நிக்காம ஈசாக்க ஸ்டார்ட் ஆகும். அந்த தேசத்துல அவங்க சொல்றாங்க, எங்களை பார்க்க நீ மிகவும் பலத்தவனாய் இருக்கிறாய். பலத்தவன். அல்லேலூயா. அந்த வசனம் இங்கிலீஷ்ல வருது. And Abimelech said to Isaac, Go away from us, for you are much mightier than we are. You are a mighty. பாத்தீங்களா? கவர்னன்ட் அதெல்லாம் வேலை செய்யும். கவர்னன்ட் என்ன செய்யும்? நமக்காக வேலை செய்யும். 16 எங்களை பார்க்கலாம் பலத்தவனா இருக்கிறார். எங்களை பார்க்கலையும் பலத்தவனா இருக்கிறார். 14 அங்க சொல்லுது, பெலிஸ்தவன் பேர்ல பொறாமை கொண்டு இருக்குங்களா? அப்படியே அந்த சாப்டர் வந்தீங்கன்னா 28 அதற்கு அவர்கள் நிச்சயமாக கர்த்தர் உம்மோடு கூட இருக்கிறார். கர்த்தர் உம்மோடு கூட இருக்கிறார். எதை பத்தி பார்க்க சொல்றாங்க? அவனுக்கு இருந்த ஐஸ்வர்யத்தை பார்த்து, அவனுக்கு இருந்த வெல்த்தை பார்த்து சொல்றாங்க, கர்த்தர் நிச்சயமாக உம்மோடு கூட. இப்போ நீங்க நல்லா வெல்தஸ்ட் பர்சனா இருந்தா விசுவாசி என்ன சொல்லுவாங்க? ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லுவாங்க, நல்லா இருந்தீங்கன்னா வெல்தஸ்ட், நல்லா மெட்டீரியலா காட்ஸ் ஃபைனான்சியலா பிளஸ்டா இருந்தீங்கன்னா ஜன என்ன சொல்லுவாங்க? பிசாசு கொடுத்து, இதெல்லாம் கொடுக்குறது யாரா? கொடுத்து அப்படியே அவங்க நரகத்துக்கு கொண்டு போய் சேர்ப்பான். இதுதான் விசுவாசியோட அண்டர்ஸ்டாண்டிங். நல்லா இருந்தீங்கன்னா, நல்லா வீடு காரு, நல்லா ஃபைனான்சியல், நல்லா ஐஸ்வர்யம் இருந்தீங்கன்னா இதெல்லாம் கொடுக்கிறது யாரா? பிசாசு. பிசாசு கிட்ட ஒண்ணும் கிடையாது. பிசாசு கொடுப்பவன் இல்ல, அவன் எடுப்பவன். அவனுக்கு எதுவுமே கிடையாது. அவனிடத்துல இருந்தது எல்லாம் கடவுள் இயேசு கிறிஸ்து சிலுவையில உரிந்து கொண்டார். அவனுக்கு எந்த அதிகாரம் கிடையாது, எந்த வல்லமையும் கிடையாது. எந்த படிய பிசாசு மேல போடாதீங்க. அவனுக்கு ஒண்ணே கிடையாது. புரிஞ்சுங்க? ஆனா விசுவாசி என்ன சொல்றாங்க? யார் கொடுக்குது இதெல்லாம்? பிசாசு. நல்லா ஃபைனான்ஸ் நல்லா இதெல்லாம் பிசாசு கொடுக்குறான். இப்ப ஒண்ணு இல்லாதவங்க அவங்கள பார்த்துட்டா, இப்ப அவங்க ஒண்ணே இல்ல, வாடகை கட்ட முடியல, சாப்பிட முடியல,